எப்போ பார்த்தாலும் அவன் ஜெயிச்சிட்டான்னு என்ன சொல்கிறேன்? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு 8 சீட்டு, அவனுக்கு 10 சீட்டா? நான் 10 வருஷம் அவன் கூட இருந்திருக்கேன்ல, எனக்கு 10 சீட்டு கொடுக்கலாம்ல? அவங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு 10 சீட்டா? ஏன் கத்தாத ஐயா. நாங்கள் கொடுத்துருக்கிறது பிளான் பண்ணித்தான் ஐயா. என்ன பிளானுங்க? அப்படி கேளுங்க. 10 சீட்டில் நாங்கள் நின்னா கூட ஜெயிக்க முடியாது. இவங்க நின்னா படுதோல்வி, நாங்கள் நின்னா தோல்வி. அதை கணக்கு பண்ணி தாங்க கொடுத்துருக்கோம் 10 சீட்டு. எப்போ பார்த்தாலும் 10 சீட்டுன்னு கொடுத்துருக்கா, ஜெயிக்க முடியுமா? எங்கள் கேரக்டரே தெரியாமல் 10 சீட்டு வாங்கிட்டீங்களா? 10 சீட்லையும் ஜெயிக்க முடியாது. என்கிட்ட ஏற்கனவே அவங்களே ஆளு ஜெயிக்க முடியல. நீ எப்படி ஜெயிப்ப? எடுத்துகிட்டு போ 10 சீட்டா. இதான் ஏன் பிளானு? ஓ, இதுதான் பிளானா? அப்போ நீங்கள் 8 சீட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஆஹா, பாரியா பிளானு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறாங்க. ஒரு மேல் டெல்லிக்கு ஒரு ஆள் போயிட்டா தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் 10 சீட்டு கொடுப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்பது தெரியாது. பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். வணக்கம்.